Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம prawn thokku எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredientsலாம் பார்க்கலாம். ஒரு panல 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம நெய் மட்டுமே சேர்த்து தான் பண்ண போறோம். ஆயில் சுத்தமா சேர்க்க போறது இல்ல. நெய் மட்டுமே சேர்த்து பண்ணும்போது கூடுதல் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். நெய் சூடானதும் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கடல் பாசி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் அரைச்சி பியூரியாக வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 kg பெரிய சைஸ் ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்போதான் ப்ரானில் பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ப்ரான்லேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ப்ரான் இந்த தண்ணிலேயே நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான் சமைக்கும்போது எப்போவுமே ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் மட்டும் தான் வேக வைக்கணும், அப்போ தான் அது சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு சமைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கூடுதல் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான நம்முடைய ப்ரான் தொக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.